அண்ணாமலை போன பிறகு இவ்வளவு பேர் வெளியில வந்து அவருக்கு எதிராக பேசுவாங்கங்கிறத நானே எதிர்பார்க்கல. நயினார் நாகேந்திரன், எல் முருகன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை, இந்த 4 பேர் மேலேயும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் இன்னைக்கும் பயங்கர கடுப்புல இருக்காங்க. அன்னைக்கும் கடுப்புல இருந்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை இல்லாத ஒரு சூழ்நிலையில பாஜக 2031 எதிர்கட்சியா வருமா, 2036 ஆளுங்கட்சியா வருமா? கண்டிப்பா வரவே வராது. ஏன்னா அந்த கட்டமைப்பை நீங்க சிதைச்சிட்டீங்க, கொலைச்சிட்டீங்க. நரேந்திர மோடி வந்து பாஜகவை விட மிகப்பெரிய பிராண்ட். அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படின்னா வந்து பாஜக மூலமாக நரேந்திர மோடி தன்னை தானே வளர்த்து கொண்டார் அப்படின்னு நான் சொல்லட்டுமா? சுவேந்து அதிகாரி தன்னை தானே வளர்த்து கொண்டார் சொல்லட்டுமா? முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழக பாஜகவில் இணைய இருப்பதாகவும் அவர் வந்து கட்சியை வழிநடத்த வாய்ப்பு இருப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி போய்கிட்டு இருக்கு. அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல அது நடக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க செந்தில் பாலாஜி மட்டும்தான் சொன்னீங்க, நான் சேகர் பாபுவும் கேள்விப்பட்டேன். தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நடராஜன். வணக்கம் சார். சார், நம்ம கடந்த முறை பேசும் பொழுது அன்னைக்கு தான் அந்த வீல் தி லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆயிருச்சு. நிறைய விவாதங்களை இந்த அமைப்பு கிளப்பியிருக்கு. குறிப்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவில் பயணித்த நபர்கள் இப்போது வீல் தி லீடர்ஸ் அமைப்புக்கு போய் பாஜகவை இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களை விமர்சனம் பண்றாங்க. அதே மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ஒரு தேசியவாத ஒரு அமைப்புல இருந்த 2 குழுவினர் இப்படி மோதிக்கொள்வது தமிழ்நாட்டினுடைய அந்த தேசியவாத அரசியலுக்கு ஆரோக்கியமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? வணக்கம். ரொம்ப அருமையான கேள்வி. இது வந்து முற்றிலுமே தவிர்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் தான். அதாவது குறிப்பாக பாஜக தமிழக பாஜகவினர் தான் இந்த அவதூறு பரப்புறதுல ஈடுபட்டிருக்காங்களே தவிர மத்திய பாஜகல இருந்து யாருமே அதை பத்தி பேசல. மத்திய பாஜகல அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க, மௌனம் ஆயிட்டாங்க. ஆனா அண்ணாமலை போன பிறகு இவ்வளவு பேர் வெளியில வந்து அவருக்கு எதிராக பேசுவாங்கங்கிறத நானே எதிர்பார்க்கல. இப்பதான் உங்கள்கிட்ட இந்த ஸ்டுடியோக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு பதிவு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி ஏன் வன்மத்தை கொட்டுறீங்க, ஏன் இந்த மாதிரி திட்டி தீக்குறீங்க, இந்த மாதிரி பண்றதுனால என்ன மாதிரி நான் அவர் சொல்றாரு, நான் வந்து இன்னும் அண்ணாமலை கட்சியில சேரவே இல்லை, நான் இன்னும் பாஜக அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நான் ராஜினாமா பண்ணவே இல்லை, நீங்க இந்த மாதிரி பண்றதுனால என்ன மாதிரியா இருக்கிற ஆளுங்கள் எல்லாம் கூட உங்களை விட்டுட்டு அண்ணாமலை பக்கம் போயிடுவாங்களான்னு தோன்றது, எங்களை எல்லாரையுமே நீங்களே அண்ணாமலை பக்கம் அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. அதாவது அண்ணாமலை வந்து இவ்வளவு வன்மம் கொட்டுற அளவுக்கு அவர் என்ன தவறு செய்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக மொத்தம் இது வந்து நல்லாவே இல்லை. அதாவது அவருக்கு விட்டுட்டு போகணும்னு நினைச்சாரு. அவர் தன்னுடைய தனிப்பாதையை அமைச்சுக்கலாம் அப்படின்னு போறாரு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதையில பயணிச்சா தன்னுடைய இலக்கை அடைய முடியாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அதுல என்ன தப்பு? அதுவும் இல்லாம போகிறதுக்கு முன்னால ஏதாவது திட்டிட்டு போனாரா? நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. நிர்மல்குமார் பாஜகவை விட்டு அதிமுகவுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? ஒரு திட்டி பதிவு போட்டுட்டு அதுல வந்து மலை 420, அதாவது அண்ணாமலை 420, அண்ணாமலையே 420 அண்ணாமலை மோசமானவர் அப்படிங்கிற மாதிரி திட்டி பதிவு போட்டுட்டு போனாரு. எடப்பாடி பழனிசாமி அதை கண்டிக்க கூட இல்லை. இது என்ன மாதிரியான கேட்டகரி? அண்ணாமலை என்ன மாதிரியான கேட்டகரி? அண்ணாமலை இங்கேருந்து டெல்லிக்கு போறாரு, சொந்த செலவுல போறாரு. அங்க போய் உட்காந்துக்கிட்டு 2 நாள் 3 நாள் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு நான் கிளம்புறேங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு மிக்க நன்றி, என்னுடைய பாதையில நான் பயணிக்கிறேன் அப்படின்ட்டு நல்லபடியா நட்புணர்வோட வெளியில போறாரு. இதை புரிஞ்சுக்காம மாநிலத்தில் இருக்கிற பாஜக தலைவர்கள் எல்லாம் ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா இது எந்த மாதிரியான முதிர்ச்சி, அரசியல் முதிர்ச்சி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்பவே வருந்தத்தக்க ஒரு சமாச்சாரம். அதுக்கு தான் நான் வந்து என்னுடைய பதிவுல போட்டிருக்கேன், மத்திய பாஜகவுக்கும் மாநில பாஜகவுக்கும் கனெக்டே இல்லை. இவங்க தனியா ஒரு குழு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இது கூடவே இவர் வேற அண்ணாமலையை நம்பி போக வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு கார்டு பார்த்தேன். அண்ணாமலையை நம்பி போக வேண்டாம்னா உங்களை எப்படி நம்பி போறது? நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறீங்க,
உங்களுக்கு ஒரு தனித்துவமே இல்லாம போயிடுச்சு. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் ஒரு தனித்துவம் இருந்தது. நம்ம டெஃபினட்டா நம்மளுடைய கட்சியை வளர்க்க முடியும், நம்ம வந்து களத்துல சாதிக்க முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏடிஎம்கே கூட போன பிறகு இப்ப இருக்கிற பாஜக தலைமையை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நம்பிக்கை யாருக்குமே வரலையே. மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடு நடவடிக்கைகள் இருக்கணுமா வேண்டாமா? கூட்டணி தலைமையினுடைய நடவடிக்கைகள் இருக்கணுமா வேண்டாமா? அதெல்லாம் இல்லாம இருக்கும்போது நேச்சுரலி உங்களை விட்டு போதான் செய்வாங்க. போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி அழுது தீர்த்து உங்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் கொட்டுறதுக்கு அவசியமே கிடையாது. அவர் போயிட்டாருன்னா விடுங்க, அடுத்த இதை பாருங்க. நீங்க அந்த மாதிரிதான் இருக்கணும். அதுதான் வந்து விவேகமான செயல். இது வந்து ஒரு விவேகமற்ற செயலாகத்தான் நான் பாக்குறேன். தேங்க்யூ. ஓகே சார். இப்ப நீங்க வந்து அண்ணாமலை அவர்களால் தமிழக பாஜகவில் பயணித்தால் அவருடைய இலக்கை அடைய முடியாதுன்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்ப சுதந்திர அதிகாரியால முடியுது, ஹிமந்த பிஸ்வா சர்மால முடியுது. இந்த 5 மாநில தேர்தலே நம்ம சொல்றோம். அவங்க 2 பேரால முடியாது, அண்ணாமலையால முடியல அப்படின்னா அவர் மேலேயும் ஒரு தப்பு இருக்குல்ல. அவருமே வந்து குறைகள் நிறைந்த நபரா தான் இருக்காரு. சோ இந்த சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்தி அவருடைய குறைகளை அவர் வந்து தமிழக பாஜக மேல போட்டுட்டு வெளியே வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இது உங்களுடைய கேள்வி கிடையாது. இந்த கேள்வி வந்து வலைதளத்துல ஒரு சிலர் எழுப்பிய கேள்விகள் தான். அதாவது எதையும் கம்பேர் பண்ணணுங்கிறது தெரியல. ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் ஆர் பீயிங் கம்பேர்டு. ஆப்பிளையும் ஆரஞ்சையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இப்ப என்ன சொல்றாங்க, 1999 மேற்கு வங்கத்துல முதல் எம்எல்ஏ வர்றாரு பாஜக சார்பில், ஒரு இடைத்தேர்தல வர்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே 1996 தமிழ்நாட்டுல ஒரு எம்எல்ஏ வந்துடுறாங்க, 98 எம்பியா வந்துடுறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது மேற்கு வங்கத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துச்சு. அதை வந்து நம்ம ஏன் விட்டுட்டோம் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சார். அண்ணாமலை வந்த பிறகுதானே கட்சியே வளர்ந்திருக்கு. கட்சிக்கு ஒரு விசிபிலிட்டி இங்கதான் இப்பதானே கிடைச்சிருக்கு. அண்ணாமலை என் மக்கள் யாத்திரை நடத்தின பிறகு, அவருடைய அதிரடி பத்திரிகையாளர்கள் சந்திப்புக்கு பிறகுதான் அண்ணாமலை பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரம் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அதை பட்டி தொட்டிகள்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. பெண்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமப்புறங்கள்ல ரொம்ப அதிக கல்வி அறிவு இல்லாத பெண்கள், அவங்களுடைய மத்தியிலையும் அண்ணாமலையினுடைய வீடியோக்கள்லாம் எவ்வளவு பாப்புலரா இருந்ததுன்னு நம்ம பாக்குறோம். மேற்கு வங்கத்தையும் அஸ்ஸாமையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணவே கூடாது. மேற்கு வங்கத்துல இருக்கிறது வேற, இங்க இருக்கிறது வேற. மேற்கு வங்கத்துல ஒரே ஒரு கட்சி தான் பெரிய கட்சியா இருந்துச்சு, அது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. அதுக்கு காங்கிரஸும் சிபிஎம்மும் தேஞ்சு போய் அவங்க கேடர்ல பாதி பேரு பாஜகவில் சேர்ந்து பாஜக பெரிய கட்சியா உருவாச்சு. அங்கேயும் அதே மாதிரிதான். இங்க வேற மாதிரி, அஸ்ஸாமிலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இங்க 2 பெரிய கழகங்கள் இருக்கின்றன. அந்த கழகங்கள் 60 வருஷமா, அங்க வந்து 10-15 வருஷம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து 15 வருஷம் தான். அதுக்கு முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 34 வருஷம். ஆமா, 2011. அதுக்கு முன்னால் 34 வருஷம் சிபிஎம். அஸ்ஸாம்ல அப்படி கிடையாது. சிபிஎம் காங்கிரஸ் பிஜேபி, காங்கிரஸ் பிஜேபி 2 தான் ஆல்டர்னேட்டிவ், வேற எதுவுமே கிடையாது. அப்படிதான் அங்க இருந்தது. ஆனா அதுக்கு முன்னால அஸ்ஸாம் கண பரிஷத் அப்படிங்கிற ஒரு கட்சி இருந்தது, அது தேஞ்சு போச்சு. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒரு மாநில கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிலிருந்து பிரிஞ்ச அதிமுகவும் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத பாக்குறோம். இதை தவிரவும் அங்க வந்து பாஜகவுக்கு அக்செப்டபிலிட்டி அதிகம். தமிழ்நாட்டுல வந்து பாஜக உள்ள வந்துரும், பாஜக அரிய கட்சி, பாஜக பிராமண கட்சி, பாஜக RSS கட்சி, வடக்கில் இருந்து வந்த கட்சி, இந்த மாதிரியான பயங்கரமான பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணி ஆன்டி மோடி, கோபேக் மோடி எல்லாம் யாரு பண்ணது? கோபேக் மோடி அங்க பண்ணாங்களா? அங்க பண்ணலாம், அங்க பருப்பு வெந்துச்சா? வேகல. ஆனா இங்க 2019 கோபேக் மோடி எவ்வளவு ஒரு மிகப்பெரிய பிம்பமாக கட்டமைக்கப்பட்டது. அதனாலதான் சொல்றேன், இங்க வந்து பாஜக மாதிரி ஒரு மற்ற கட்சி, ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு ஹிந்தியில பேசினாலும் ஹிந்தியில பெயர் வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க ஒரு ஜி போட்டு கூப்பிட முடியும் யாரையுமே. ஆனா இங்க எல்லாமே புதுசா இருக்கு. பாரத் மாதா கி ஜெய்னா இன்னைக்கும் என்னன்னு தெரியாத பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க. வந்தே மாத்திரம் எதுக்கு பேசுறோம்? வந்தே மாத்திரம்னா என்ன? தாய் மண்ணே வணக்கம், அதான் வந்தே மாத்திரம். AR ரஹ்மான் பாடிட்டு போயிருக்காரு. ரொம்ப அற்புதமாக இசையமைக்கப்பட்ட பாடல் வந்தே மாத்திரம்.
அந்த பாடல் பாடி அதுவே நேஷனல் லெவலுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போனோம், தமிழ்நாட்டுக்காரன் பண்ணினது. ஆனா அந்த வந்தே மாதரத்துக்கு இன்னைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்த்தம் என்னங்கிறது தெரியல. அது ஏதோ வடநாட்டு சாங் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க. அப்போ எல்லாமே ஹிந்தி எதிர்ப்பு, அங்கதான் ஹிந்தி எதிர்ப்பு இருந்ததா? பாக்கியெல்லாம் சொல்லுங்க நீங்க. எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு இருந்தது, தொகுதி மறுவரை எதிர்ப்பு இருந்தது, பெண்களுக்கு இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு இருந்தது, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி மொழி பேசுவது, ஹிந்தி மொழி திணிக்கப்படுவது என்று இவர்கள் கூறியது, இந்த மாதிரியான பல சமாச்சாரங்கள் இங்க வந்து பாஜகவை கட்டி போட்டு கீழே இழுத்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு வந்து பாஜகவுக்கு எதிராக டிஎம்கே மட்டும் இல்ல, காங்கிரஸ் மட்டும் இல்ல, சோ மெனி அதர் அல்லு சின்ன கட்சிகள் எல்லாருமே அதுக்கு எகன்ஸ்டா தான் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏடிஎம்கே ஒரு காலத்துல அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு காலத்துல அண்ணாமலை வந்து 18% தன்னுடைய சொந்த முயற்சியில கூட்டணி அமைச்சு, கூட்டணியாக 18%, தனியாக 11.24% வாங்கியிருக்கிறார். அப்படின்னா இவருக்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு 2 முறை வழங்கப்பட்டது, அண்ணாமலைக்கு 1 முறை தான் வழங்கப்பட்டது. ஆனா அதுக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாரு, கூட்டணி வந்துருமோ அப்படிங்கிற அந்த பயத்தினால, நான் இருக்கும் வரை இந்த கூட்டணி நடக்காது, இந்த கூட்டணி அமைய விரும்பினால், பாஜக மத்திய தலைமை கூட்டணி அமைக்க விரும்பினால் நான் பதவி விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு தான் அவர் வந்து வெளியில வராரு. அப்போ அண்ணாமலைக்கு அண்ணாமலையினுடைய அந்த பேச்சை அவங்க கேட்டுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இப்போ அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் கேட்கறது. அண்ணாமலை வந்த பிறகுதான் சார் 44 லட்சம் பேர் ஜாயின் பண்ணாங்க கட்சியில. இதுக்கு முன்னால 44 லட்சம் பேர் எங்க சார் இருந்தாங்க? அவன் வந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அண்ணாமலைக்காக நான் இந்த கட்சியில இணைகிறேன், அண்ணாவில் மலை இருக்கும் வரை இந்த கட்சியில் இணைகிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரங்களும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன விட்டுடுங்க, நான் வேற கேஸ். ஆனா பெருவாரியான மக்கள் அண்ணாமலை காரணமாகத்தான் பாஜகவில் இணைந்திருந்தாங்க. இல்லைன்னா அதுவும் அண்ணாமலை தனியாக பிளான் போட்டு திட்டமிட்டு செயல்படுத்திய அந்த ஆள் சேர்க்கை அமைப்பு எல்லாருமே வேலை பண்ணாங்க, கரெக்ட். ஆனா அதுக்கு ஹெட்டா இருந்தது அண்ணாமலை தான். அதனாலதான் அது அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இதுக்கு முன்னால யாரு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க? இந்த அளவுக்கு விசிபிலிட்டி, ஒரு விளம்பரம். எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி அதிமுகவாக இருந்த போதும் கூட மக்கள் யார வந்து எதிர்கட்சி தலைவரா பார்த்தாங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப பிரதான எதிர்கட்சியாக பார்த்தார்கள் அப்படின்னா அண்ணாமலையை தான் பார்த்தாங்க. ஏன்னா அவருடைய பேச்சு, அவருடைய பத்திரிகை சந்திப்பு, பத்திரிகையாளர் சந்திப்பு, அவருடைய கண்டனங்கள், அறிக்கைகள் எல்லாமே பேசு பொருளா இருந்தது. அப்பேற்பட்ட ஒருத்தரை ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணு மட்டும்தான் நீ வளர்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையா? என் மண் என் மக்கள் அப்படின்னு நான் சொல்றேன்னு சொன்னா அது என் மண் என் மக்கள். நீங்க சொல்லும்போது அது உன் மண் உன் மக்கள், அவர் சொல்லும் போது அது அவருடைய மண் அவருடைய மக்கள், அப்படிதான் வருமே தவிர என் மண் என் மக்கள்னு சொல்லிட்டாரு, நம் மண் நம் மக்கள் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அப்படின்னா இதெல்லாம் வந்து இப்ப சொல்றீங்க. என் மண் என் மக்கள்ங்கிற அந்த அடையாளத்துக்கு, அந்த ஸ்லோகனுக்கு மத்திய பாஜக ஒப்புதல் கொடுத்ததா இல்லையா? எல்லாமே மத்திய ஒப்புதல் கொடுத்தானே அவர் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆனா சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. பணம் வந்த போது அண்ணாமலை அதை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணினாரு. இந்த மாதிரி பணத்தை மிஸ்யூஸ் பண்றவங்க மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாரு. பார்ட்டிக்கு நியூசன்ஸா இருக்கிற சில பேரை அவர் கட்சியிலிருந்து நீக்கினாரு. இதெல்லாம் கரெக்ட் தான், ரொம்ப கரெக்டா களை எடுத்து கட்சியை சுத்தம் பண்ணி நிர்வாகிகளை நியமித்து ஆள் சேர்க்கை பண்ணி, உறுப்பினர்கள் சேர்க்கை பண்ணி, எவ்வளவு அருமையான ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து, அது போராதுன்னு ஒரு மிகப்பெரிய இளைஞர் படையையே கொண்டு வந்து உங்க வீட்டுல நிறுத்திடுறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி விஜய் வந்து அதை அறுவடை பண்ணி போயிட்டாரு. அப்போ அண்ணாமலை மேல என்ன தப்பு இருக்க முடியும்? அதனாலதான் எனக்கு இவங்களுடைய லாஜிக்கே எனக்கு புரியல. அண்ணாமலை போயிட்டார் சொன்னா சரி, போயிட்டாருன்னு விட்டு போங்க, யூ கோ இன் யுவர் பாத், அவருடைய வழியில போட்டு நீங்க உங்க வழியில போங்க, அவ்வளவுதானே. உங்களால முடிஞ்சது நீங்க பண்ணுங்க. உங்களால முடிஞ்சது சொன்னா நீங்க தனியா நின்று ஜெயிச்சு பாருங்க, அண்ணாமலை ஜெயிச்சு பார்க்கட்டும். உங்களால முடிஞ்சுன்னு சொன்னா 13 லட்சம் பேரை நீங்க வந்து உறுப்பினரை சேர்த்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு இயக்கத்துல, கட்சி கூட இல்லாத ஒரு இயக்கத்துல 13 லட்சம் பேர் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இஸ் இட் நாட் அன் அச்சீவ்மெண்ட்? அதான் சார், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார், அண்ணாமலையை வந்து அவங்க வந்து தரக்குறைவா பேசுறாங்க, விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லலாமா? ஏன்னா அவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் குறித்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. சோ இந்த 2 பக்கமுமே இந்த செயல்களை நிறுத்தணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா, இல்ல அவங்க மேல மட்டும்தான் தப்பு இருக்கா? இல்ல
அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாலேயே கூட பாஜக தலைமை மேல, மாநில தலைமை மேல ரொம்ப கடுப்புல இருந்தாங்க. இந்த கேங் ஆஃப் ஃபோர் நான் சொல்லுவேன் இல்லையா, இப்ப சொல்றதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நயினார் நாகேந்திரன், எல் முருகன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை, இந்த 4 பேர் மேலேயும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் இன்னைக்கும் பயங்கர கடுப்புல இருக்காங்க. அன்னைக்கும் கடுப்புல இருந்தாங்க. அன்னைக்கே அவங்க வந்து இந்த 4 பேருடைய இந்த இடையூறுகள், இவங்க தான் இடையூறுகள் பண்றாங்க, இவங்க தான் தங்களை தாங்களே முன்னிறுத்திக் கொள்கிறார்கள், மற்றவர்களுடைய வாய்ப்புகளை பறிக்கிறார்கள் அப்படிங்கிற பயங்கரமான குற்றச்சாட்டுலாம் இருந்தது. அப்போலேருந்து அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. அண்ணாமலை போன பிறகு இவங்க வந்து அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை வெற்றி பெறப் போகிறார் அப்படின்ட்டு. நான் அன்னைக்கு, அதாவது 5ஆம் தேதி அண்ணாமலையினுடைய அந்த 12 மணிக்கு, 12லேருந்து 12:22 வரைக்கும் அவர் சொன்ன அந்த நிகழ்ச்சி வீடியோ, அந்த வீடியோ பதிவு முடிஞ்ச உடனே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் ஒரு சேனல்ல. 90% ஆஃப் பிஜேபி வில் கோ தட் சைடு அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப போய்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அதான் நடந்திருக்கு. ஏன்னா அண்ணாமலை வந்து கழகம் இல்லாத, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே ஃப்ரீ பிஜேபி அப்படின்னு அவர் பாக்குறாரு. அதைத்தான் மக்கள் விரும்பினாங்க. அதைத்தான் அந்த மக்கள் விரும்பினாங்க. ஆனா பாஜக ஏடிஎம்கே கூட போன உடனே அந்த மக்கள் தான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு விஜய் முதல்வரை ஜெயிக்க வச்சுட்டாங்க, வெற்றி பெற வச்சுட்டாங்க. சோ அந்த சித்தாந்தம், அதாவது கழகங்கள் இல்லாத ஒரு கட்சியை உருவாக்க வேண்டும், அதாவது ஒரு தேசிய கட்சியை உருவாக்க வேண்டும், தமிழ்நாட்டுக்குள்ள காலூன்ற செய்ய வேண்டும். நாளை இல்லைன்னா அவங்களுடைய ரோடு மேப் என்ன இருந்தது, 2031 எதிர்கட்சி, 2036 ஆளுங்கட்சி. இன்னைக்கு அண்ணாமலை இல்லாத ஒரு சூழ்நிலையில பாஜக 2031 எதிர்கட்சியா வருமா, 2036 ஆளுங்கட்சியா வருமா? கண்டிப்பா வரவே வராது. ஏன்னா அந்த கட்டமைப்பு நீங்க சிதைச்சிட்டீங்க, கொலைச்சிட்டீங்க. மக்கள் எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. நீங்க ஒரு Facebook பதிவு போட்டிருந்தீங்க சார், 2131 எதிர்கட்சியா வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. அது நகைச்சுவா போட்டீங்களா இல்ல எதுவும் வருத்தத்தினால அப்படி போட்டிருக்கீங்களா? அது நகைச்சுவைன்னு கிடையாது, ஒரு ஆதங்கத்தை தான் அதை போட்டிருந்தேன். ஏன்னா இன்னும் 100 வருஷம் ஆகும். அதாவது இவர் வந்து கொள்கை பிடிப்பு இல்லாத தலைவர். யார் சொன்னா கொள்கை பிடிப்பு இல்லாத தலைவர் அப்படின்னுட்டு? கொள்கையே இல்லை அவருக்கு. அவர் வந்து ஆட்சியை பிடிக்கணும், அவர் தான் அப்படிங்கிற அகந்தை மமதையோட தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு. நேற்றுக்கு அவரு லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. அதை தமிழாக்கம் பண்ணி நான் நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்கு, அது தமிழ்ல படிக்க தெரியாதவங்களுக்கு தமிழ்ல நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு அனுப்புறேன், படிச்சு பாருங்க. நீங்க இங்கிலீஷ்ல படிச்சா நீங்க புரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப கிளியரா எழுதியிருக்கிறாரு. நான் உங்களில் ஒருவன் தான், என்ன வேறு மாதிரி யாரும் எதுவும் பார்க்காதீங்க. ஒரு புடை சூழ கேமராக்கள் என்று சுற்றி கொண்டிருக்கும் போது ஒரு புடை சூழ பவனி வருவாரே, அது மாதிரி நான் வரவில்லை. உங்களுடைய பக்கத்து வீட்டு பையன் மாதிரி என்ன பாருங்க. நானும் உங்கள்கிட்ட தான் பக்கத்து வீட்டு பையன் மாதிரிலாம் இருக்கிறாரு பாக்குறதுக்கு. அதே மாதிரி உங்களுடன் இந்த நீண்ட நெடிய பயணத்தில் நீங்கள் பயணிக்கும் போது உங்கள் அருகில் பயணிக்கும் பெருமையை எனக்கு தாருங்கள் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. இதை விட எளிமையா என்ன பேச முடியும்? அதுக்காக அவர் வந்து தலைவரா இருக்கப்படாது, தலைவரா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? அவர் தான் தலைவர், அவர் தான் நம்மளை வழி நடத்த முடியும், அவர் தான் திட்டமிட முடியும், திட்டங்களை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவருடைய ஆதரவாளர்களுக்கு இருக்கு. அதனாலதான் அவர் வந்து இவ்வளவு பேர் அங்க போய் சேர்ந்திருக்கிறாங்கிறத பாக்குறோம். அதனால அவருடைய கொள்கை என்ன? நாட்டில் தேர்தலை சுத்தம் செய்வது. எஸ்ஐஆர் சுத்தம் பண்ணிட்டாங்க, வாக்காளர் பட்டியல் திருத்தம். அதை வந்து வாக்காளர் பட்டியலை கிளீன் பண்ணிட்டாங்க. எஸ்ஐஆர்ல செத்து போனவனும் இடம்பெயர்ந்து போனவனுக்கும் இடம் கிடையாது இனிமே. வெளியூர்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்தவனும், அப்படி கூட வெளிநாட்டுல இருந்து வந்த 25 பேர் மதுரையில வந்து வாக்களிச்ச மாதிரி சொல்றாங்க, தெரியல எனக்கு. இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு அதுக்கு. வாக்காளர் பட்டியல் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டோம். ஆனா தேர்தல்ல யார் எந்த மாதிரி ஆட்களை நாம் நியமிக்கிறோம்? இன்னைக்கு பாருங்க, டிவிக்கேல யாரு எம்எல்ஏங்கிறது தெரியல, எம்எல்ஏ பேரு தெரியல, முகம் தெரியல, அவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா விசிலுக்கு மட்டும் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு அமைச்சர் வந்து சொல்றாரு, தூத்துக்குடியை நாங்கள் போர்ட் சிட்டியாக துறைமுக நகரமாக மாற்றுவோம் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே அது துறைமுக நகரம் தானே, அதை என்ன மாற்றுவதற்கு என்ன இருக்கு? ஏற்கனவே மஸ்கான் டாக்கும் இந்துஸ்தான் ஷிப்யார்ட்லயும் 15,000 கோடி ரூபாய் முதலீடு பண்ண சொல்லி போன வருஷம் தான் நரேந்திர மோடி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரு. அவங்களுக்கு வந்து இங்க நிலம் ஒதுக்க வேணுமா இருந்தது. அந்த நிலம் ஒதுக்குறது கூட டிஎம்கே கவர்மெண்ட் முனைப்பா செயல்படல.
கனிமொழியினுடைய ஊர் தானே, கீதா ஜீவனுடைய ஊர் தானே, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தாவேக்கால இந்த மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு. ஆனா இதெல்லாம் மாறி நல்ல, அதாவது திறமையுள்ள ஆற்றல் மிக்கவர்களை நாம் உருவாக்க வேண்டும். அவர்களை நாம ஒரு எம்எல்ஏவாகவோ எம்பி ஆகவோ ஒரு கார்பரேட்டராகவோ ஒரு மேயராகவோ மாற்ற வேண்டும் அப்படின்ட்டு அதாவது தேர்தலை சுத்தம் செய்வதுங்கிறது ஒண்ணு, தேர்தல் சித்தாந்தத்தை, இந்த டெமோக்ரஸி, இந்த ஜனநாயகத்தை சுத்தம் செய்வதற்காக அந்த மிகப்பெரிய பணியில் அவர் இறங்கி இருக்கிறார். அவருக்கு சப்போர்ட் பண்ணணுமா வேண்டாமா? அதுக்கு உங்களுக்கு பாஜக கூட போறது முடியாது அப்படின்னு அவர் நினைக்கும் போது தனியாக என்னுடைய பயணத்தை நான் தொடர்கிறேன் அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே ஒரு பெரிய ரிஸ்க் தான் அவர் எடுத்துக்கிட்டது. ரொம்ப ரிஸ்கான சமாச்சாரம். இதுல இன்னல்கள் இடையூறுகள் ஏகப்பட்டது இருக்கும். ஆனாலும் அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் அவங்க பின்னால 13 லட்சம் பேர் போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணாமலை கண்டிப்பாக இதில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத நானும் நினைக்கிறேன். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா அவர் பேசக்கூடிய தலைவரா இருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு இந்த தாமரை சின்னத்தை தமிழகம் முழுக்க கொண்டு போனதுல ஓரளவுக்கு முக்கியமான பங்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கும் இருக்கு. சோ அவங்க நேற்று சொன்ன நேற்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. சோ அண்ணாமலை அவர்களால் கட்சி வளரவில்லை, அவர் தான் வளர்ந்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா சார் இருக்கும்? இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நேரடி போட்டியை காட்டுதா, இல்ல எதுக்காக அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க? இல்ல, அவங்களுக்கு இடையில நேரடி போட்டி இருக்கிற மாதிரி எனக்கு அன்னைக்கும் தோணல, இன்னைக்கும் தோணல. ஆனா இது ஒரு பொலிட்டிக்கல் போஸ்டரிங் தான். அப்படின்னா இன்னைக்கு ஆல் இண்டியா அளவுல, அதாவது அகில இந்திய அளவுல நரேந்திர மோடி பாஜகவை விட மிகப்பெரிய பிராண்ட். அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படின்னா பாஜக மூலமாக நரேந்திர மோடி தன்னை தானே வளர்த்து கொண்டார் அப்படின்னு நான் சொல்லட்டுமா? சுவேந்து அதிகாரி தன்னை தானே வளர்த்து கொண்டார் சொல்லட்டுமா? காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து ஒரு 5 வருஷமா முதல்வராக இருந்த ஹிமந்தா பிஸ்வ சர்மா அஸ்ஸாம் முதல்வர் தன்னை தானே வளர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லலாமா? இதெல்லாம் விதண்டா வாதம் தான். அதாவது உண்மைக்கு புறம்பான வாதங்கள், தேவையில்லாத வாதங்கள். அதாவது ஒரு கட்சிக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும். அதே சமயம் கட்சியை தாண்டி ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பர்சனல் இமேஜ் இருக்கும். எம்ஜிஆர் கட்சியை தாண்டி, எம்ஜிஆர் கட்சியை தாண்டி ஜெயலலிதா. அதுக்காக அவங்கதான் அந்த கட்சியை அந்த அளவுக்கு எடுத்துட்டு போக முடியும், அந்த அளவுக்கான ஒரு ஆளுமை. அதனால இது ஆளுமை பண்பு அப்படிங்கிறது ஒண்ணு, கட்சியினுடைய கொள்கை, அதனுடைய ரீச், அதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இன்னொன்னு. இந்த பேசிக் வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா, தமிழிசை சொன்னதுல தமிழிசை சொன்னது எவ்வளவு ஒரு ஹாலோ ஸ்டேட்மெண்ட். அது பயத்தின் அறிகுறியா, அல்லது அவருடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடா, அல்லது அவர் விட்டுட்டு போயிட்டாரே அப்படிங்கிற அந்த ஒரு இதுவா, அந்த துக்கமா, வருத்தமா அப்படிங்கிறது பொதுமக்கள் தான் புரிஞ்சுக்கணும். கடைசியாக ஒரு கேள்வி, அதாவது ஒரு 2 நாட்களாக ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அது உண்மையான செய்தியா இல்ல வதந்தியா, யூகத்தின் அடிப்படையில சொல்றாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழக பாஜகவில் இணைய இருப்பதாகவும், அவர் கட்சியை வழிநடத்த வாய்ப்பு இருப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி போய்கிட்டு இருக்கு. அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல அது நடக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க செந்தில் பாலாஜி மட்டும்தான் சொன்னீங்க, நான் சேகர் பாபுவும் கேள்விப்பட்டேன். சேகர் பாபுவுக்கு சரியா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சேகர் பாபுவுக்கு இப்போ இதுல அறிவாலயத்திலையும் என்ட்ரி ஜாஸ்தி இல்லை, அவரோட ஸ்டாலினுடைய வீட்லயும் என்ட்ரி இல்லை. ஏன்னா ஸ்டாலின் தோற்பதற்கு மிகப்பெரிய காரணம் சேகர் பாபு தான்ங்கிறத நான் இன்னொரு சேனல்ல பதிவு பண்ணியிருந்தேன். அன்னைக்கே பதிவு பண்ணியிருந்தேன், அதாவது 4ஆம் தேதி 5ஆம் தேதியோ நினைக்கிறேன் பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சேகர் பாபு அந்த களத்தை சேர்ந்தவர்கள், கட்சிக்காரர்கள், இன் அடிஷன் டு தட் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், இன்க்ளூடிங் உளவுத்துறை. நான் சொல்றேன், உளவுத்துறைக்கு தெரியாம இருந்திருக்குமா சொல்லுங்க? உளவுத்துறை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? எல்லாரும் சேர்ந்து மு.க. ஸ்டாலினை ஏமாத்திருக்கிறாங்க. அதுதான் துர்கா ஸ்டாலின் தனியா நான் போயிட்டு குளத்தூர்ல ஆய்வு பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாங்க. போன இடத்துல பெண்கள்லாம் கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எங்களுடைய குறைபாடுகளா இருந்தது. அதனால நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். ஆனா அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல, யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. எல்லாம், அதாவது டிஎம்கே எவ்வளவு ஒரு போலித்தனமான ஒரு அணுகுமுறையை வச்சுட்டு இருக்குங்கிறத சொல்றேன்.
உடன்பிறப்பே வா அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் போட்டாரு. அதாவது ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் மாவட்டத்திலேயும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, உட்கட்சி பூசல்கள், கோஷ்டி பூசல்கள், இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்ட்டு மாவட்ட தலைவர்கள் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் வந்து அறிவாலயத்துல கூப்பிட்டு 1-to-1, அதாவது ஒரு கம்பெனி சேர்மன் டைரக்டா உங்களை கூப்பிட்டு பேசலான்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். அப்படிதான் அவங்களுக்கு எல்லாம் பெருமையா இருந்தது. மாவட்ட செயலாளர் விடுங்க சார், பரவாயில்ல, வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாம் நீங்க உள்ள கூப்பிட்டு பேசும்போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர்லாம் சொல்லுவாங்க, ஓ அங்க போயிட்டு உள்ள எல்லாம் உளறிடாத, தலைவருக்கு ஏற்கனவே பிபி இருக்கு, சுகர் இருக்கு, சரியில்லை, நீ என்ன சொன்னா பிபி எகிரிடும், பிரச்சனை ஆயிடும், அதனால வெளியில முடிச்சுக்கலாம், வெளியில பேசி முடிச்சுக்கலாம், உள்ள போயிட்டு எல்லாம் அப்படியே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரியே சொல்லிடுங்க, உண்மையை சொல்லாதீங்க அப்படி. இந்த அளவுக்கு மு.க. ஸ்டாலினுடைய கண்ணில் மண்ணை தூவி இருக்கிறார்கள் டிஎம்கே. அது சேகர் பாபு. அதனால சேகர் பாபுக்கு அதுக்காக சேகர் பாபு வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள, என்ன தன்னை காப்பாற்றிக் கொள்ள அப்படின்னா அவர் வந்து பாஜகவில் இணையணும்னு சொன்னா அவர் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவி திறந்து விடுவாரா? ஆனா ஒண்ணு, தார்மீக அடிப்படையில் கொளத்தூர்ல ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக சேகர் பாபு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை துறப்பது கரெக்ட் தான், நியாயம்தான். நவ் ஐ எம் கமிங் டு, ஆனாலும் he will not come to பாஜக. ஏன்னா பாஜக ஒண்ணுமே இல்லையே இன்னைக்கு. இப்போ அண்ணாமலை போனவர், அண்ணாமலை இருக்கும் போதாவது சரி 2031 எதிர்கட்சி, 2036 ஆட்சிங்கிற மாதிரி ஒரு ரோடு மேப் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற பாஜகல எதுவுமே கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் பிஹைண்ட் பிஜேபி, சேகர் பாபு கேன் கோ பேக் டு ஏடிஎம்கே. ஏன்னா ஏடிஎம்கேல அவர் தோற்ற போது கூட அவரை கட்டி அரவணைத்தவர் ஜெயலலிதா. இந்த மாதிரி அசிங்கப்படுத்தல, ஆனா டிஎம்கே அசிங்கப்படுத்திச்சு. அதனால அவருக்கு நியாயம் இருக்கு கட்சியை விட்டு போறதுக்கு. செந்தில் பாலாஜி எப்படி கட்சியை விட்டு போவாரு? செந்தில் பாலாஜியே கோயம்புத்தூர்ல, ஓகே நீங்க நான் இப்படி யோசிக்கிறேன், கோயம்புத்தூர்ல அண்ணாமலை இல்லை, கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சக்தியாக அண்ணாமலை இருந்தார். அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிடிக்கல. எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த ஆள் இங்க வந்துட்டான் சொன்னா கொங்கு மண்டலத்துல அதிமுக வீக்கா போயிடும், அதனால அண்ணாமலை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும். இதுதான் ஏடிஎம்கேனுடைய நீண்ட கால திட்டம். 3 வருஷமா அதான் திட்டம் அவங்களுக்கு. அவரும் கவுண்டர், நானும் கவுண்டர். அப்போ இந்த கவுண்டரை எப்படியாவது தொலைச்சு கட்டிடணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி கவுண்டருடைய திட்டம். சரி, இப்போ அண்ணாமலை போயாச்சு பாஜகவில இருந்து, அப்படின்னா என்டையர் கொங்கு மண்டலமும் வீக்கா போயிடும். நீங்க பாருங்களேன், கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி எல்லாம் போச்சு, எல்லாம் அந்த பக்கம் டிரான்ஸ்பர் ஆகி போச்சு. நாளைக்கு சேலமும் அந்த பக்கம் போயிட போகுது, சங்ககிரி, திருச்செங்கோடு, ராசிபுரம் எல்லாமே அந்த பக்கம் போயிடும், கரூர் வரைக்கும் அந்த பக்கம் போக போகுது. கரூர் கண்டிப்பா அந்த பக்கம் போயிடும் ஒட்டு மொத்தமா. அப்போ ஒட்டு மொத்தமா கொங்கு மண்டலத்துல பாஜக வீக் ஆயிடும். அப்போ பாஜகவை கொங்கு மண்டலத்துல தூக்கி நிறுத்துறதுக்கு உங்களுக்கு செந்தில் பாலாஜி தான் கிடைச்சாராயா? கேவலமா இல்ல இந்த மாதிரி ஒரு திங்கிங்? யாரு கொளுத்தி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்தது, எனக்கு தெரியும் யாரு போட்டாங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் எங்க கொளுத்தி போடுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலைங்க எனக்கு. ஏங்க உங்கள்கிட்ட வேற ஏன் வானவியை போட முடியாதா? ஏன் இதை போட முடியாதா? ஒரு அந்த அட்வொகேட் இருக்காரு பேர், அவரை போட முடியாதா? இல்ல டிஎம்கே வந்து இப்போ கரப்பாம்பூச்சி மாதிரி அங்கங்க ஓடி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு கேபி ராமலிங்கம், நாமக்கல், அவரை போட முடியாதா? எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறாங்க பாஜகக்குள்ள, யாரையாவது போட வேண்டியதானே? திருப்பூர்லயும் தலைவர்கள் இருக்காங்க, போட வேண்டியதானே? செந்தில் பாலாஜி இதெல்லாமே வந்து புரளி, உண்மைக்கு புறம்பான செய்திகள். செந்தில் பாலாஜியும் பாஜக எப்படி பாஜக கூட வர முடியும்? ஏன்னா பாஜக அண்ணாமலை ஆர் வித்தவுட் அண்ணாமலை, பாஜக எதிர்த்தது செந்தில் பாலாஜி, பாஜக எதிர்த்தது அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபுவை. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரையும் உள்ள கொண்டு வந்து போட்டு வாஷிங் மிஷின்ல போட்டு ஃப்ரெஷ்ஷா பண்ணி சுத்தமாக நீங்க வந்து வைக்க போறீங்களா மக்கள் முன்னால? பாஜக தன்னுடைய இருக்கும் கொஞ்ச நஞ்ச மரியாதையையும் தமிழ்நாட்டில் இழந்துவிடும். அதுதான் நடக்க போகுது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பொய் செய்தின்னு தான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி.